வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கிராமத்து மனைவியும் நகரத்து கணவனும். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். சிங்கார சென்னையில் பல பிரபல தொழில் அதிபர்களில் நடராஜனும் ஒருவர். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்து வருகிறார். அவரின் மனைவி பெயர் பரிமளம், மகளிர் சங்க தலைவி. நடராஜன் பரிமளம் தம்பதியருக்கு 2 மகன்கள். பெரியவன் பெயர் வாசுதேவன். MBA படித்து முடித்துவிட்டு அப்பாவின் பிசினஸை பார்த்து கொள்கிறான். அவனின் மனைவி பெயர் சுமதி. தனியார் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்கிறாள். வாசுதேவன் சுமதி தம்பதியருக்கு 5 வயதில் பிரீத்தி என்று ஒரு மகள் இருக்கிறாள். 2வது மகனின் பெயர் வசீகரன். பொறியியல் பட்டதாரி. IT நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை பார்க்கிறான். நடராஜனின் மிக நெருங்கிய நண்பர் சத்தியநாராயணன். சத்தியநாராயணனின் பூர்வீக ஊர் அரசமலை என்னும் கிராமம். அங்கு அவருக்கென்று சொந்தமாக நிலம், வீடு என்று ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது. படிக்கும் காலத்திலிருந்தே சத்தியநாராயணனுக்கு விவசாயத்தின் மீதுதான் ஆர்வம் அதிகம். அதனால் படிப்பு முடிந்ததும் ஊரில் இருக்கும் சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவரின் மனைவி பெயர் விஜயலட்சுமி. சத்தியநாராயணன் விஜயலட்சுமி தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகள், பெயர் வெண்மதி. வெண்மதி தனது கிராமத்திற்கு பக்கத்தில் இருந்த கல்லூரியில் BSc கணிதம் படித்து முடித்தாள். எளிமையான கிராமத்து பெண். ஆர்ப்பாட்டம் இல்லாத அடக்கமான குணம். செயற்கைத்தன்மை இல்லாத இயற்கையான அழகு. கவிதை நடையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்திரலோகத்து அழகிகளும் வெட்கப்படுவார்கள் அவள் அருகில் நின்றிட. ஒருவரும் இல்லை அவள் அழகில் மிஞ்சிட. அப்பேற்பட்ட பேரழகியான வெண்மதியை தனது மகன் வசீகரனுக்கு திருமணம் செய்து வைக்க நடராஜன் விரும்பினார். வெண்மதி படிப்பு முடித்துவிட்டாள் என்ற செய்தி அறிந்ததும் அவளை பெண் பார்க்க நடராஜன் குடும்பத்தினர் கிராமத்திற்கு சென்றார்கள். அவள் எளிமையான அலங்காரத்துடன் புடவை அணிந்து தேவதை போல் வசீகரன் முன் வந்து நின்றாள். அவளை பார்த்த அந்த நொடி அவளின் அழகில் அவன் மீள முடியாமல் தவிக்க ஆரம்பித்தான். இருவருக்கும் பரஸ்பரம் பிடித்துவிட்டது. கல்யாண தேதி நிச்சயமானது. இருவரின் கைபேசி எண்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. பிறகென்ன, நேரம் காலம் இல்லாமல் இருவரும் போனில் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பிரிக்க முடியாதது அவர்களும் கைபேசியும் என்பது போல் 24 மணி நேரமும் கைபேசியோடு இருந்தார்கள். குறித்த தேதியில் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஹனிமூன், விருந்து என்று நாட்கள் ஓடியது. பின் இவர்களின் தனிமையை கருதி சொந்தமாக பிளாட் ஒன்றை வாங்கி தனி குடித்தனம் வைத்து விட்டார்கள் நடராஜனும் பரிமளமும். திருமணமான புதிதில் அவர்களின் வாழ்க்கை தேன் கலந்த பலாச்சுளை போல் தித்திப்பாக இருந்தது. நாட்கள் சென்றது. ஒரு நாள் வசீகரனின் கல்லூரி நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கெட் டுகெதர் நடத்தினார்கள். அதற்கு வசீகரனையும் வெண்மதியையும் அழைத்திருந்தார்கள். இருவரும் வர சம்மதித்தார்கள். அன்று மாலை கெட் டுகெதற்காக இருவரும் கிளம்பினார்கள். அழகாக புடவை அணிந்து கொண்டு அறையிலிருந்து வெளியில் வந்த வெண்மதியை பார்த்து வசீகரன் அதிர்ச்சியடைந்தான். ஏய் வெண்மதி, நாம எங்க போறோம்னு தெரியுமா? ஓ தெரியுமே, உங்க ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதருக்கு. அப்புறம் ஏன் கோவிலுக்கு போற மாதிரி புடவை கட்டிட்டு வர? மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வா. ஏங்க, அங்க யாரும் புடவை கட்டிட்டு வரமாட்டாங்களா? புடவையா? சுத்தம், அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். முதல்ல போய் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வா. டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் என்று வசீகரன் சொன்னதும் வெண்மதி அமைதியாக அறைக்குள் சென்றாள். சுடிதார் அணிந்து வந்தாள். ஏ வெண்மதி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? நான் என்னங்க பண்ணேன்? மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வான்னு சொன்னேன். நீ என்னடானா சுடிதார் போட்டுட்டு வர? ஏங்க, இது மாடர்ன் ட்ரெஸ் இல்லையா? கடவுளே, நாம போறது ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதருக்கு. ஒழுங்கா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல. இல்லையா? ஆமா, இதுக்கு மேல மாடர்ன் ட்ரெஸ் என்கிட்ட கிடையாது. இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்றது? கடைசி நேரத்துல வந்து என் கழுத்தை அறுக்கிற. முன்னாடியே சொல்லியிருந்தா 4-5 மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஐயோ, எதுக்குங்க காசை வேஸ்ட் ஆக்குறீங்க? நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு சேலை தான் பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு சுடிதார் போட்டுக்கிட்டு வர்றது கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. இதுவே நான் உங்களுக்காகத்தான் போட்டுக்கிறேன். சுத்தம் சரியான நாட்டுப்புறமா இருக்க. இப்போ என்ன பண்றது? மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் வரணும்னா நான் வரல.
நீங்க போயிட்டு வாங்க என்று சொன்ன வெண்மதியை வசீகரன் முறைத்தான். பின் அவளை பார்த்து கோபமாக சொன்னான், என் ஃப்ரெண்ட்ஸு உன்னையும் சேர்த்துதான் இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது. எல்லாம் என் தலையெழுத்து. வந்து தொலை என்று கோபமாக சொல்லிவிட்டு வெளியில் சென்று காரை ஸ்டார்ட் செய்தான். கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு வெண்மதி காரில் ஏறினாள். நண்பர்களின் கெட் டுகெதருக்கு வெண்மதி செல்வது இதுதான் முதல் முறை. அதனால் அவளுக்கு எல்லாம் வினோதமாக இருந்தது. அனைத்தையும் கண்கள் அகல ஆச்சரியமாக பார்த்தாள். இது என்னங்க, அது என்னங்க என்று வசீகரனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தாள். அவளுக்கு பதில் சொல்லவே அவனுக்கு நேரம் சரியாக இருந்தது. அவளின் அடக்கம், அவளின் நடவடிக்கை, அவளின் பிரமிப்பு, அவளின் பார்வை, அவளின் வெகுளித்தனம், அவளின் அறியாமை, அவளின் கேள்விகள், இதனால் வசீகரன் படும் அவஸ்தைகள் என்ற அனைத்தையும் பார்த்து அவனின் நண்பர்கள் சிரித்தார்கள். வசீகரனுக்கு பேர் அவமானமாக இருந்தது. அது மட்டுமல்ல, வசீகரனின் நண்பர்கள் அனைவரும் வெண்மதிக்கு புதிதானவர்கள். அவர்களின் பழக்க வழக்கம், பேச்சு, நாகரிகம் என்ற பெயரில் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம், இப்படி எதுவுமே வெண்மதிக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர்களோடு தயங்கி தயங்கி பேசினாள், பழகினாள். இது வசீகரனுக்கு மேலும் சங்கடத்தை கொடுத்தது. நம் நண்பர்களோடு சகஜமாக பேசி பழகாமல் விலகி விலகி இருக்கிறாளே, அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் என்று தர்ம சங்கடத்தில் தவித்தான். இதுபோல் தர்ம சங்கடமான நிகழ்வு நடக்க வெண்மதிதான் காரணம். இன்று போல் நான் என்றுமே இப்படி ஒரு அவமானத்தை அனுபவித்ததே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் வெண்மதி என்று வெண்மதி மேல் அவனுக்கு கோபம் அதிகமானது. கோபம் அவள் மீது வெறுப்பை வரவழைத்தது. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பொறுமையாக இருந்தான். பின் கெட் டுகெதர் முடிந்து வசீகரனும் வெண்மதியும் வீட்டிற்கு வந்தார்கள். வசீகரன் முகத்தில் கோபம் அனலாக கொதித்து கொண்டு இருந்தது. ஆனால் வெண்மதி இயல்பாக இருந்தாள். அவளுக்கு உள்ளூர இந்த கெட் டுகெதர் எல்லாம் பிடிக்கவில்லை என்றாலும் வசீகரனுக்காக பொறுத்து கொண்டாள். அவளின் வெறுப்பு விருப்புகளை அவள் வெளிப்படுத்தவில்லை. எப்பொழுதும் போல் சாதாரணமாக அவளின் வேலைகளை அவள் கவனிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அன்றிலிருந்து வசீகரன் அவளிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தான். வெண்மதியிடம் அவன் பேசுவதை குறைத்து கொள்ள ஆரம்பித்தான். காலையில் எழுவான், குளிப்பான், சாப்பிடுவான், செலவுக்கு காசு கேட்டால் கொடுப்பான். என்ன சமையல் செய்ய என்று வெண்மதி ஆர்வமாக கேட்டால், உனக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுக்கோ, எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நான் வெளியில சாப்பிட்டுருவேன் என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் அலுவலகம் சென்று விடுவான். இரவு தாமதமாக வீட்டிற்கு வருவான், சாப்பிடுவான், டிவி பார்ப்பான், பின் போன் பார்ப்பான், படுத்து விடுவான். வெண்மதியிடம் பேசுவது இல்லை, சிரிப்பது இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதும் இல்லை. ஆரம்பத்தில் இதனை வெண்மதி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆபீஸ் டென்ஷன் என்று கண்டுகொள்ளாமல் இருந்தாள். ஆனால் நாளாக நாளாக அவனிடம் அதிக மாற்றங்கள் தெரிந்தது. அவளை விட்டு அவன் வெகு தூரம் செல்வது போல் ஒரு உணர்வு. வெண்மதி மனதில் 1000 எண்ணங்கள் ஓடியது. ஒருவேளை அவருக்கு தன்னை பிடிக்கவில்லையோ, திருமணத்திற்கு முன்பு யாரையாவது காதலித்து பெற்றோர்களுக்காக என்னை கட்டாய திருமணம் செய்து கொண்டாரோ? அப்படியென்றால் நிச்சயமான புதிதில் போனில் நன்றாக பேசினாரே, திருமணமான புதிதில் கூட என்னிடம் காதலோடுதானே பழகினார். இப்பொழுது என்னவாயிற்று? ஒருவேளை அவருக்கு ஒரு காதல் இருந்து அது பிரேக்கப் ஆகி என்னை திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது அந்த முன்னாள் காதலியை மீண்டும் சந்தித்து விட்டாரா? அதனால் என்னை அவருக்கு பிடிக்கவில்லையா? இப்படி பல கேள்விகள் பதில் தேடி அவள் மனதை துளைத்து கொண்டு இருந்தது. அவளின் மனம் கேட்கும் எந்த கேள்விக்கும் அவளிடம் பதில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மன அழுத்தம் தாங்க முடியாமல் அவனிடம் நேரடியாக கேட்க வெண்மதி முடிவு செய்தாள். அன்று இரவு அவர்களின் அறையில் மடியில் தலையணையை வைத்துக்கொண்டு கையில் செல்போனை வைத்துக்கொண்டு அதில் கெட் டுகெதரில் நண்பர்களோடு எடுத்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான் வசீகரன். அப்பொழுது எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வெண்மதி வந்தாள். விளக்கை அணைத்துவிட்டு படுப்பதற்காக சுவிட்ச் போர்டு அருகில் வசீகரன் சென்றான். அப்பொழுது, ஏங்க, ஒரு நிமிஷம் என்றாள் வெண்மதி. என்ன என்பது போல் அவளை வசீகரன் பார்த்தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று வெண்மதி சொன்னதும் விளக்கை அணைக்காமல் வசீகரன் அவளை பார்த்து சொன்னான். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. நாளைக்கு ஆபீஸ்ல எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் சீக்கிரம் போகணும்
ஒரு 10 நிமிஷம், சீக்கிரம் பேசிறேன் என்று அழுதுவிடும் குரலில் வெண்மதி சொன்னதும் வசீகரன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக வந்து உட்கார்ந்தான். வெண்மதி பேச ஆரம்பித்தாள். என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் என்கிட்ட முன்னாடி மாதிரி பேச மாட்றீங்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நான் எப்போதும் போலதான் பேசுறேன். இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க மாறிட்டீங்க. இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். தயவு செஞ்சு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு காரணமும் இல்ல. மனச போட்டு குழப்பிக்காம பேசாம இரு. ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்க. என் மேல ஏதாவது கோபமா? நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சாத்தானே என்னால அதை சரி பண்ணிக்க முடியும். ப்ளீஸ், வெளிப்படையா சொல்லுங்க என்று வெண்மதி சொன்னதும் வசீகரன் யோசிக்க ஆரம்பித்தான். ஆமாம், அவள் தவறு அவளுக்கு தெரிந்தால்தானே அவள் சரி செய்து கொள்ள முடியும். பாவம், அவள் நல்லவள்தான். என்ன, இந்த காலத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள தெரியவில்லை. அதற்கு காரணம், அவள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள். அதனால் அவளுக்கு தெரியவில்லை. நாம் சொல்லி புரிய வைத்தால் கற்றுக்கொள்வாள். புத்திசாலி வேறு. அதனால் ஒரு முறை சொன்னால் போதும், கற்பூரம் போல் பிடித்து கொள்வாள். அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று முடிவு செய்து அவளை பார்த்து சிரித்து கொண்டே பொறுமையாக சொன்னான். ஆமா வெண்மதி, உன் மேல எனக்கு கோபந்தான். ஆனா அத நான் உன்கிட்ட வெளிப்படையா சொல்லியிருக்கணும். சொல்லாதது ஏன் தப்புதான். என்னங்க சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல என்ன கோபம்? நீ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. அதனால சில ரூல்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்க. அதை விட்டுட்டு வெளியில வரமாட்டேங்கிற. சேலை தான் கட்டுற. எப்பவாவது சுடிதார் போடுற. மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேன்ற. அன்னைக்கு கெட் டுகெதர்ல உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு பெரிய அவமானமா போச்சு. அவங்க கூட சரியா பேச மாட்ற. பட்டிக்காட்டா மிட்டாய் கடைய பார்த்த மாதிரி எல்லாத்தையும் ஆன்னு பாக்குற. என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃபு எல்லாரையும் பாத்தில. அவங்கெல்லாம் எப்படி மாடர்னா இருக்காங்க. நீ மட்டும் இப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் என்ன பார்த்து எப்படி கேலி பண்ணி சிரிச்சாங்க தெரியுமா? என்று வசீகரன் அவன் மனதில் புதைத்து வைத்திருந்த அனைத்தையும் தோண்டி எடுத்து கொட்ட ஆரம்பித்தான். அனைத்தையும் கேட்டு வெண்மதி சிலை போல் ஸ்தம்பித்து நின்றாள். நாகரிகம் என்ற பெயரில் அவர்கள் அடிக்கும் கூத்தை பார்த்து நான் அல்லவா கேலி செய்து சிரிக்க வேண்டும்? அவர்களின் நடவடிக்கையை பார்த்து அவர்களே வெட்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும். இதில் அவர்கள் என்னை பார்த்து கேலி செய்தார்களாம். அது இவருக்கு அவமானமாக போய்விட்டதாம். எல்லாம் கலிகாலம் செய்யும் வேலை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று இவர் என்னோடு பேசாமல் இருந்திருக்கிறார். இதை என்னவென்று சொல்வது என்று சிந்தித்து வெண்மதி அமைதியாக இருந்தாள். அவளின் அமைதியை பார்த்து வசீகரன் கேட்டான். என்ன ஒன்னும் சொல்ல மாட்ற என்று வசீகரன் கேட்டதும் வெண்மதி சுய உணர்வு பெற்றாள். பின் சொன்னாள். என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கிராமத்துல தான். அங்க இப்படியெல்லாம் நடக்காது. நானும் இந்த மாதிரி கெட் டுகெதருக்கெல்லாம் போனதில்ல. இது உங்களுக்கே நல்லா தெரியுமே. நல்லா தெரியும். நான் இல்லைன்னு சொல்லல. நீ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. உங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவரு. அதனால நீ இப்படி இருக்க. ஆனா சென்னை வந்துட்டா நீ மாறிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ மாறல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அதனால உன் மேல கோவப்பட்டு பேசாம இருந்துட்டேன். இதுக்கா கோவப்பட்டு பேசாம இருந்தீங்க? இது ஒரு சின்ன விஷயம். நான் இப்பதானே சென்னைக்கு வந்திருக்கேன். போக போக மாத்திக்கிறேன். வெரி குட். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெண்மதி படுத்து விட்டாள். மறுநாள் ஆபீஸிற்கு லீவ் போட்டுவிட்டு வெண்மதியை அழைத்து கொண்டு வசீகரன் அழகு நிலையம் சென்றான். அவளின் சிகை அலங்காரத்திலிருந்து முக அலங்காரம், உடை என்று அனைத்தையும் மாற்றினான். அடிக்கடி வெளியில் அழைத்து சென்றான். அவளின் நடையில் இருந்து பேசும் விதம் வரை அனைத்தையும் மாற்ற முயற்சி செய்தான். நாட்கள் சென்றது. அவன் செய்யும் இந்த மாற்றங்கள் அவளுக்கு மூச்சு முட்டியது. அவளுக்கு பிடித்தது போலவும் இருக்க முடியாமல், அவனுக்கு பிடித்தது போல் முழு மனதோடு மாறவும் முடியாமல் ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலைமையில் தவியாய் தவித்தாள். அவளின் சிகை அலங்காரத்திலிருந்து அவளின் உடை நடை எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. எந்த பெண்ணிற்கும் கண்ணாடி முன் மணிக்கணக்காக நின்று கொண்டு தங்கள் அழகை ரசிக்க பிடிக்கும். தலை அலங்காரத்திலிருந்து உடை வரைக்கும் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று கண்ணாடி முன் நின்று கொண்டு மணிக்கணக்காக பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் வெண்மதியை பொறுத்த வரையில் எல்லாம் தலைகீழாக இருந்தது.
ஆம், கண்ணாடியில் அவளை பார்ப்பதையே அவள் வெறுத்தாள். இதனால் மன அழுத்தம் அதிகமானது. தண்ணீருக்குள் பந்தை அழுத்த அழுத்த அது எப்படி பொங்கி வருமோ அப்படி அவளின் மன குமுறல்கள் வெளியில் வந்தது. போதும், என்னால முடியல. உங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி நான் என்னையே இழந்துட்டு நிக்கிறேன். எனக்கு என்னையே பிடிக்கல. உங்க இஷ்டத்துக்கு என்னைய மாத்துறீங்களே, என் இஷ்டத்துக்கு நீங்க மாறுங்க பாப்போம். இனிமே உங்க நண்பர்களோட நீங்க பேசக்கூடாது. இந்த மாதிரி கெட் டுகெதர் அது இதுன்னு எங்கேயும் போகக்கூடாது. உங்க வெயிட்ட குறைங்க. இப்படி எனக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறுங்க. நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறி தொலைக்கிறேன் என்று வெண்மதி கத்தியதும் வசீகரன் உறைந்து போய் நின்றான். அவர்களிடத்தில் அமைதி நிலவியது. பின் சிறிது நேரத்திற்குப் பிறகு தொண்டையை செருமிக் கொண்டு வசீகரன் சொன்னான். நாம பிரிஞ்சிரலாம். டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். நீ சைன் போட்டா மட்டும் போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ உங்க வீட்டுக்கு போறதுனா போகலாம். இல்ல நான் கொண்டு வந்து விடுறதுனாலும் விடுறேன் என்று வசீகரன் சொன்னதும் கண்களில் நீர் வடிய வெண்மதி அவனை பார்த்தாள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்களின் அறைக்கு சென்றாள். அவளின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். வசீகரன் கேட்டான், நான் துணைக்கு வரவா? நோ தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு கண்ணீர் கன்னங்களில் வடிய அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் வெண்மதி. அதன் பிறகு வெண்மதி அவளின் பிறந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவளின் நிலை கண்டு அவளின் பெற்றோர் கண்ணீர் வடித்தனர். அங்கு நடராஜனும் பரிமளமும் எவ்வளவோ மன்றாடியும் வெண்மதியை ஏற்றுக்கொள்ள வசீகரன் மறுத்துவிட்டான். பிறகு வேறு வழியில்லாமல் நடராஜனும் பரிமளமும் அரசமலை கிராமத்திற்கு வந்தார்கள். வசீகரனின் பிடிவாதத்தை பற்றி சொல்லி வருத்தப்பட்டார்கள். பின் சத்திய நாராயணன் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். வெண்மதியிடம் என்ன பேசுவது, எப்படி ஆறுதல் சொல்வது என்று புரியாமல் பரிமளமும் நடராஜனும் தவித்தார்கள். ஆனால் வெண்மதி தெளிவாக பேசினாள். என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரி. அதுல எத்தனையோ பேர் ஏறுவாங்க, எத்தனையோ பேர் பாதியில இறங்கிருவாங்க. அந்த மாதிரி பாதியிலேயே இறங்கி வேற பாதையில போனவரு உங்க பையன். இதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் பிறக்கும்போது வசீகரன் என்ன காப்பாத்துவாருன்னு பிறக்கல. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க வருத்தப்படாதீங்க. வயசுல பெரியவங்க நீங்க. அவர் செஞ்ச தப்புக்கு நீங்க தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்க எப்போதும் போல தலை நிமிர்ந்து கம்பீரமா இருங்க என்று நடராஜனையும் பரிமளத்தையும் பார்த்து சொல்லிவிட்டு வெண்மதி அவளின் அறைக்குள் சென்று விட்டாள். அவளை பார்த்து நடராஜனும் பரிமளமும் பிரமித்து போனார்கள். பின் நடராஜனும் பரிமளமும் அங்கிருந்து சென்றார்கள். வசீகரனிடம் நடராஜனும் பரிமளமும் வெண்மதி பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் வசீகரனின் உள்ளம் மாறவில்லை. கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு நடந்தது. வசீகரனும் வெண்மதியும் சட்டப்படி பிரிந்தார்கள். பின் நடராஜனும் பரிமளமும் எவ்வளவோ சொல்லியும் வசீகரன் மறுமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. அவன் உலகம் வேறு. அதில் எந்த பெண்ணாலும் வாழ முடியாது என்று அவன் தீர்க்கமாக நம்பினான். ஆனாலும் நடராஜனும் பரிமளமும் அவன் மனதை மாற்ற தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். இங்கு இருந்தால் இவர்கள் இரண்டாவது திருமணம் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று நினைத்து ஆபீஸில் பேசி வெளிநாட்டிற்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு வசீகரன் வெளிநாடு சென்று விட்டான். வெண்மதியை பிரிந்து 5 வருடங்கள் ஓடிவிட்டது. ஆபீஸில் வசீகரன் மிக உயரிய பதவியை வகிக்கிறான். பணம், புகழ், வெற்றி இந்த 3 விஷயங்களிலும் அவனுக்கு பஞ்சமே இல்லை. தொட்டதெல்லாம் பொன்னான கதையாக இருந்தது வசீகரனின் கதை. இந்த 5 வருடங்களில் அவன் வேலையைத் தவிர வேறு எதிலும் கவனத்தை செலுத்தவில்லை. இப்பொழுது வெற்றி திருமகள் அவன் வசம் ஆன பிறகுதான் அவன் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தான். அவனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். பல மணி நேரம் ஆபீஸில் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தால் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள். இவனே சமைத்து சாப்பிட்டு காஃபி போட்டு குடித்து பேச ஆள் இல்லாமல் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லாமல் தவித்தான். முதல் முறையாக தனிமையை உணர ஆரம்பித்தான். அதனால் அவன் நண்பர்களை வீட்டிற்கு அடிக்கடி வரவழைத்தான். ஆனால் அவரவருக்கு குடும்பம், குழந்தை இருக்கிறது. அதனால் அவனோடு அவர்களால் அதிக நேரத்தை செலவிட முடியவில்லை. இந்த நிலையில்தான் முதல் முறையாக அவன் வெண்மதி பற்றி நினைக்க ஆரம்பித்தான். பாவம், கிராமத்து பெண். அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கலாமோ? அவள் விஷயத்தில் நாம் தப்பு பண்ணிவிட்டோமோ? அவள் இப்பொழுது நம்முடன் இருந்திருந்தால் வீட்டு வேலையும் இருந்திருக்காது. நம்முடைய இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆளும் இருந்திருக்கும். நம்முடைய வேலைக்கும் இடையூறாக இருந்திருக்காது என்று முதல் முறையாக வெண்மதியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். கை நிறைய சம்பாதித்தும் நிம்மதியில்லாமல் இருப்பதை உணர்ந்தான்.
அதனால் வேலையை மறுபடியும் சென்னைக்கு மாற்றிக்கொண்டு வந்தான். அவனின் நடவடிக்கையில் தெரிந்த மாற்றங்களை நடராஜன் குடும்பத்தினர் கவனித்தார்கள். ஆனால் யாரும் எதுவும் பேசவில்லை. ஒரு நாள் மாலை வசீகரன் எல்லோரையும் அழைத்து பேசினான். நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியா விஷயத்துக்கு வரேன். நான் வெண்மதியோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் என்று வசீகரன் சொன்னதும் நடராஜன் பரிமளம் உள்ளத்தில் ஆனந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தார்கள். வாசுதேவனும் சுமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார்கள். அவர்களின் அமைதியை பார்த்து வசீகரன் கேட்டான், என்ன யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க என்று வசீகரன் கேட்டதும் நடராஜன் கேட்டார், என்ன பேசணும்? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் வெண்மதி கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? என்னப்பா யாரோ எவரோ மாதிரி பேசுறீங்க? நான் உங்க பையன்பா. என் வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? அக்கறையா? உன் மேல அக்கறைப்பட எங்களுக்கு என்னப்பா உரிமை இருக்கு? நாங்க சொல்ல சொல்ல கேட்காம உன் இஷ்டத்துக்கு செஞ்ச. இப்போ நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க உன் மேல அக்கறைப்பட்டு சொன்ன எந்த விஷயத்தையும் நீ கேட்டதே இல்ல. இப்போ எங்களால என்ன பண்ண முடியும்? தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. எனக்காக அவகிட்ட போய் பேசி அவளை கூட்டிட்டு வாங்க. நாங்க கூட்டிட்டு வரணுமா? நாங்களா அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்? நீதானே அனுப்புன. நீ அனுப்புவ, நாங்க போய் கூட்டிட்டு வரணுமா? நல்லா இருக்குடா உன் கதை. ஐயோ அப்பா, என் மேலதான் எல்லா தப்பும். என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு வெண்மதிய கூட்டிட்டு வாங்க. டேய், அவ ஒன்னும் பொம்மை இல்ல. நீ வேண்டாம்னா தூக்கி எறியறதுக்கும் வேணும்னா திருப்பி தூக்கிட்டு வர்றதுக்கும் அவளுக்கும் மனசு உணர்ச்சி எல்லாம் இருக்கு. இந்த 5 வருஷத்துல அவ எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எப்படி இருக்கா? அந்த அரசமலை கிராமத்து ராணிடா அவ. அமோகமா இருக்கா. உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ அப்பாவோட எல்லா சொத்துக்கும் அவதானே வாரிசு. அதனால அந்த பணத்தை வச்சு பெண்கள் ஆதரவற்றோர் இல்லம்னு ஒன்னு ஆரம்பிச்சா. அதுல ஆதரவில்லாத பெண்கள், புருஷன், உறவுக்காரங்க இப்படி எல்லாரும் இருந்தும் அடிமையா இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் சுய தொழில் கத்து கொடுக்க ஆரம்பிச்சா. தையல், பாட்டு, வீணை, கராத்தே, படிப்பு, சமையல், நாட்டியம், டிரைவிங் இப்படி ஒவ்வொரு பெண்களையும் ஏதோ ஒரு வேலையில திறமையானவங்களா மாத்திக்கிட்டே இருக்கா. பெண்கள் யாரையும் நம்பி இருக்க கூடாது. அப்பாவோ அண்ணனோ கணவனோ யாரையும் நம்பி பெண்கள் இருக்கக்கூடாது. சுயமா உழைச்சு தன்னம்பிக்கையோட சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்ற மகத்தான நம்பிக்கைய அந்த பெண்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டே வரா. ஆண்களை சொல்வாங்களே கிங்கா கிங் மேக்கரான்னு, அது மாதிரி என் நண்பனோட பொண்ணு குயின் மட்டும் இல்ல, குயின் மேக்கர்டா. நீ கூப்பிட்டதெல்லாம் அவ வரமாட்டா. போய் வேலைய பாரு என்று சொல்லிவிட்டு நடராஜனும் மற்றவர்களும் உள்ளே சென்று விட்டார்கள். வெண்மதியின் வளர்ச்சி வசீகரனை பிரமிக்க வைத்தது. தான் அழைத்ததும் வெண்மதி வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் மறுநாள் காலையில் அண்ணன் வாசுதேவனிடம் கெஞ்சி தூது அனுப்பினான். அரசமலை சென்று முக வாட்டத்துடன் திரும்பிய அண்ணனிடம் வசீகரன் கேட்டான், என்னாச்சன்னா? அவ என்ன சொன்னா? அவ வர தயாரா இல்ல. அவளோட அப்பா, அதான் உன் மாமனார்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். அவளா போறதுன்னா போகட்டும், எனக்கு சந்தோஷம். ஆனா நான் அவளை போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. ஏன் வரமாட்டேன்னு சொல்றா? அவ அங்க நிம்மதியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளாம். அத கெடுத்துக்க அவ விரும்பலையாம். அவ விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் நீங்க அப்படியே வந்துட்டீங்களா? நான் எதுவும் பேசாம வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதான் ஒரு பொண்ணுக்கு அழகுன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? கட்டுனவளை கடைசி வரைக்கும் காப்பாத்துறவன் தான் புருஷன். பாதியிலேயே டிவோர்ஸ் பண்றவருக்கு பேரு புருஷன் இல்ல. சட்டப்படி பிரிஞ்சாச்சு. ஞாபகம் இருக்கான்னு என்னை பார்த்து கேக்குறா என்று வாசுதேவன் சொன்னதும் வசீகரன் அமைதியாக இருந்தான். வாசுதேவன் மேலும் சொன்னான், அவன் அறியாம செஞ்சிட்டான். இப்போ திருந்திட்டான். ரொம்ப நல்லவன். தங்கமான குணம் உள்ளவன். தப்பு செய்றவன் இல்ல. அவன் மேல அவனோட ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்கும் நல்ல மரியாதை இருக்கு அப்படின்னு நான் சொன்ன எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்னை பார்த்து சொன்னான். அவரை அவரோட ஆபீஸ்ல மதிக்கலாம். ஆனா என்கிட்ட அவரு நடந்துகிட்ட விதத்தை வச்சு அவரு மேல எனக்கு மதிப்பும் வரல, மரியாதையும் வரல. அது மட்டும் இல்ல, நான் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயும் திறமையான பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட என்ன இப்படி இரு அப்படி இருன்னு அவரோட நண்பர்கள் மாதிரி என்ன மாற சொன்னாரு. அவரோட நண்பர்கள் குடும்பம் பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
அவங்க கிட்ட உண்மைத்தன்மை இல்ல, போலித்தனம்தான் இருக்கு. அந்த மாதிரி போலியா என்னால வாழ முடியாது. முதல்ல நானும் அவருக்காக மாறலாம்னு நினைச்சேன். ஆனா போக போகத்தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் எப்படி மாறினாலும் அவருக்கு என்ன பிடிக்காது. ஏன்னா என்னால அவர் எதிர்பார்க்கிற மாதிரி மாற முடியாது. அவருக்காக நான் என் சுயத்தையே இழந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அவர்கிட்டயும் எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் அவரை அப்படியே ஏத்துக்கிட்டேன். அது மாதிரி அவர் ஏன் என்னை ஏத்துக்கல? எது எப்படியோ முடிஞ்சது முடிஞ்சதுதான். இனி சேர்ந்து வாழ முடியாதுன்னு உறுதியா சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டா என்று சொல்லிவிட்டு வசீகரனின் முகத்தை பார்த்தான் வாசுதேவன். கோபத்திற்கு பதிலாக வசீகரனின் முகத்தில் புன்னகை தெரிந்தது. நிதானமாக இருந்தான். பின் சொன்னான், சரி அண்ணா, உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு. இனி நான் பாத்துக்கிறேன். வசீகரா, நீ மனச விட்டுறாத. நான் வேணா மறுபடியும். வேண்டாண்ணா, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனின் அறைக்குள் சென்று விட்டான். வாசுதேவன் வெண்மதியை பார்த்து பேசிவிட்டு வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. வசீகரன் தீவிர யோசனையில் இருந்தான். பின் ஒரு முடிவெடுத்தவனாக அரசமலை கிராமத்திற்கு சென்றான். அவனின் கார் வெண்மதி வீட்டின் முன்பு நின்றது. அப்பொழுது நேரம் மதியம் 2 மணி இருக்கும். வீட்டு வாசலில் யாரும் இல்லை. உள்ளே ஊஞ்சலில் சாய்ந்து உட்கார்ந்து எஃப்எம்மில் பாட்டு கேட்டு கொண்டிருந்தார் சத்தியநாராயணன். மதிய நேரம் என்பதால் வயலுக்கு செல்லாமல் சாப்பிட்டு விட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்று சத்தியநாராயணனை பார்த்ததும் வசீகரன் புரிந்து கொண்டான். வசீகரனை பார்த்ததும் சத்தியநாராயணனுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. வேகமாக எழுந்து நின்றார். அவரை பார்த்ததும் வசீகரனின் குற்ற உணர்ச்சி அவன் நெஞ்சை குத்தி கிழித்தது. வாங்க மாப்ள, மன்னிக்கணும். வாங்க தம்பி, உட்காருங்க. அப்பா அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு சத்தியநாராயணன் மனைவி விஜயலட்சுமியை அழைத்தார். விஜயா, இங்க வா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு என்றார். சமையல் அறையிலிருந்து வெளியில் வந்த விஜயலட்சுமி வசீகரனை பார்த்ததும் பிரமித்து போய் நின்றாள். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? போய் காஃபி கொண்டு வா என்று சத்தியநாராயணன் சொன்னதும் சந்தோஷம் மிகுதியால் பேச வார்த்தை வராமல் விஜயலட்சுமி உள்ளே சென்றாள். இவர்களின் பெண் வாழ்க்கை அளித்த பாவி நான். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து எப்படி இவர்களால் இவ்வளவு அன்பை தம்மிடம் காட்ட முடிகிறது என்று நினைத்து வசீகரனின் மனம் உருகியது. பின் பேச ஆரம்பித்தான். வெளிநாட்டிலிருந்து மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டேன். இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நான் இன்னைக்கே கிளம்பணும் என்று வசீகரன் சொன்னதும் சத்தியநாராயணனின் முகம் வாடியது. வசீகரன் வந்ததும் தம் மகளை அழைத்து போகத்தான் மாப்பிளை வந்திருப்பாரோ என்று அவர் மனதின் ஓரத்தில் இருந்த நப்பாசை தலை தூக்க ஆரம்பித்திருந்தது. வசீகரனின் பேச்சை கேட்டதும் அந்த நப்பாசை மீண்டும் உள்ளே ஆழமாக அமுங்கி மறைந்து விட்டது. அந்த வாட்டம் அவர் முகத்தில் பிரதிபலித்தது. இதனை வசீகரனும் கவனித்தான். பின் பொது விஷயமாக வசீகரன் பேச ஆரம்பித்தான். விஜயலட்சுமி கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு வசீகரன் சொன்னான், சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று வசீகரன் சொன்னதும், நான் வெண்மதிக்கு போன் பண்ணி வர சொல்லவா என்று சத்தியநாராயணன் காதின் அருகே ரகசியமாக கேட்டாள் விஜயலட்சுமி. ஆனால் அவள் கேட்டது வசீகரனின் காதில் விழுந்து விட்டது. இல்ல, வேண்டாம், நான் கிளம்புறேன், மறுபடியும் வந்தா பாக்கறேன் என்று சொல்லிவிட்டு வசீகரன் அங்கிருந்து சென்றான். வசீகரன் வந்ததையும் பேசியதையும் பற்றி சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவன் ஏன் வந்தான் என்று மட்டும் அவர்களுக்கு புரியவில்லை. வெளிநாட்டு தண்ணிக்கு மாப்பிள்ள முன்னாடியை விட கலராயிட்டார்ல? ஆமாங்க, என்ன மரியாதை, என்ன அடக்கம், எல்லாம் இருந்து என்ன பண்ண, நம்ம மக இவரோட சேர்ந்து வாழணுமே என்று சொல்லி சத்தியநாராயணன் பெருமூச்சு விட்டார். பின் அன்று மாலை வெண்மதி வீட்டிற்கு வந்ததும் வசீகரன் வந்தது முதல் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னார்கள் சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும். வசீகரனை பற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். வெண்மதியின் பொறுமை எல்லையை கடந்தது. போதும், நிறுத்துங்க. இந்த 5 வருஷமா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சா? என் கூடவே தானே இருந்தீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப அவர் வந்து சிரிச்சு பேசினதும் உடனே நல்லவராயிட்டாரு. நான் கெட்டவாயிட்டேன். அப்படித்தானே? இனிமே அவரை பத்தி இந்த வீட்ல பேசக்கூடாது. மீறி பேசினா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு வெண்மதி
உள்ளே சென்று விட்டாள். அவள் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. இந்த 5 வருட காலத்தில் அவள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா? இந்த இல்லம் ஆரம்பித்த பிறகுதான் அவள் நிம்மதியாக இருக்கிறாள். அவளின் மனம் ரணமாகி கிடக்கிறது. அனுபவித்தவர்களுக்குத்தானே அதன் வலியும் வேதனையும் தெரியும் என்று நினைத்து கொண்டு சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் அமைதியாக இருந்தார்கள். அதன் பிறகு 2 மாதங்கள் கழித்து மீண்டும் வசீகரன் வந்தான். இம்முறை பழம், டிரஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தான். இங்கு வீடு வாங்கப் போவதாக சொல்லி அது பற்றி சத்தியநாராயணிடம் ஆலோசனை கேட்டான். அவரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்வதாக சொன்னான். பின் விஜயலட்சுமி சாப்பிட அழைக்க வசீகரனும் சத்தியநாராயணனுடன் சேர்ந்து சாப்பிட்டான். விஜயலட்சுமியின் கைப்பக்குவத்தை வெகுவாக பாராட்டினான். பின் வெண்மதி வருவதற்குள் அங்கிருந்து சென்று விட்டான். அன்று மாலை வெண்மதி வந்ததும் நடந்த அனைத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும். பாவம், அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு அப்பாவிகளாக இருக்கிறார்கள். அவரும் நன்றாக நடித்து இவர்களை ஏமாற்றுகிறார் என்று நினைக்கும் பொழுதே வசீகரன் மீது வெண்மதிக்கு கோபமும் ஆத்திரமும் அதிகமானது. தன் அப்பா அம்மாவிடம் நல்ல பெயர் வாங்கி அவர்கள் மூலம் என்னை சமாதானப்படுத்தி சென்னைக்கு அழைத்து செல்ல திட்டமிடுகிறார். இது ஒரு நாளும் நடக்காது என்று நினைத்து கொண்டு வெண்மதி அமைதியாக இருந்தாள். பின் அவளின் பெண்கள் ஆதரவற்றோர் இல்லத்தின் ஆண்டு விழா வரப்போகிறது. அதற்கு யாரை தலைமை தாங்க சொல்லலாம் என்று சிந்தித்து கொண்டு இருந்தாள். அவளின் நினைவுக்கு வந்தது வசீகரனின் அம்மா பரிமளம், மாதர் சங்க தலைவி. அவளை அழைத்தால் என்ன? என் அப்பா அம்மாவை எனக்கு எதிராக தூண்டியது போல் அவரின் அப்பா அம்மாவை அவருக்கு எதிராக தூண்டி விடுவோம் என்று முடிவெடுத்து பரிமளத்திற்கு போன் செய்தாள் வெண்மதி. வெகு நாட்களுக்கு பிறகு மருமகளிடம் இருந்து போன் வந்ததும் பரிமளத்திற்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. கணவன் நடராஜனிடம் சொல்லிவிட்டு போனை ஸ்பீக்கரில் போட்டு பேசினாள். அம்மாடி வெண்மதி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடா மேடம்னு சொல்ற? நான் வெண்மதி பெண்கள் ஆதரவற்றோர் இல்லத்தின் தலைவியா பேசுறேன் மேடம். ஒரு சின்ன உதவி என்று வெண்மதி சொன்னதும் பரிமளமும் நடராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் பரிமளம் கேட்டாள், என்ன உதவி வெண்மதி? எங்க இல்லத்தோட ஆண்டு விழா வருது மேடம். அதுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும். உங்களோட வரவு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை உண்டாக்கும். உங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு பெரிய வழிகாட்டியா இருக்கும் என்று வெண்மதி சொன்னதும் பரிமளமும் நடராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வசீகரன் அவள் வாழ்க்கையை கெடுத்தாலும் தன் மீதும் இந்த குடும்பம் மீதும் வெண்மதி கொண்டுள்ள மரியாதையை நினைத்து பரிமளமும் நடராஜனும் பூரித்து போனார்கள். பின் ஆண்டு விழாவிற்கு வருவதாக பரிமளம் சம்மதித்தாள். சந்தோஷத்தோடு போனை வைத்தாள் வெண்மதி. பின் பரிமளம் தலைமையில் அந்த இல்லத்தின் ஆண்டு விழா நடந்து முடிந்தது. ஒரு சிறப்பு விருந்தாளியை எப்படி கவனிக்க வேண்டுமோ அப்படியும் பரிமளத்தை வெண்மதி கவனித்தாள். ஒரு மாமியாரிடம் மருமகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியும் நடந்து கொண்டாள். அவளின் வளர்ச்சி, அவளின் சேவை, அவளின் பொறுமை, அவளின் பண்பு என்ற அனைத்தையும் பார்த்து பரிமளா மனம் குளிர்ந்து போனாள். இந்த 5 வருஷத்தில் உள்ளம் குமுற குமுற அவள் அனுபவித்த துன்பத்தில் இருந்து கற்றுக்கொண்ட தந்திரம் அனைத்தையும் வெண்மதி அன்று பயன்படுத்தினாள். அதன் விளைவு பரிமளாவிற்கு மகன் வசீகரன் மேல் கோபம் அதிகமானது. ஆண்டு விழா முடிந்ததும் சென்னைக்கு வந்த பரிமளம் வசீகரனிடம் கோபமாக பேசினாள். வசீகரா, நீ என்ன படிச்சு என்ன யூஸ்? இப்படி பண்ணிட்டியே. நான் என்னம்மா பண்ணேன்? என்ன பண்ணியா? அநியாயமா வெண்மதிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டியே. அவ எப்படி இருக்கா தெரியுமா? தங்க பதும மாதிரி இருக்கா. என்ன அருமையா அந்த இல்லத்தை நடத்துறா தெரியுமா? ஊரு முழுக்க அவளுக்கு நல்ல பேரு. முன்னாடிய விட இன்னும் அழகா இருக்கா. அவளை போய் டிவோர்ஸ் பண்ணிட்டியே, இது நியாயமா என்று பரிமளம் கேட்டதும் வசீகரன் சிரித்து கொண்டே கேட்டான், அவளை எப்ப பார்த்த? அவ இல்லத்தோட ஆண்டு விழா நடந்தது. அதுக்கு நான் தான் சிறப்பு விருந்தாளி. ஓ, அதுதான் காரணமா? சிறப்பு விருந்தாளியா அழைச்சு உன்னை மயக்கிட்டாளா? அந்த மயக்கத்துலதான் பெத்த மகனுக்கு எதிரா பேசுறியோ? ஆமா, நான் எடுப்பாரு கைப்புள்ள. அவ பேசுனதும் நான் மாறிட்டேன், மயங்கிட்டேன். போடா, அருமையான அழகான பொண்ணை இழந்துட்டியேன்னு ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற. உனக்கு எதிரா பேசல, உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டியேன்னு வருத்தத்துல பேசிட்டு இருக்கேன். அது சரி, நீ என்னைக்கு எதை சரியா புரிஞ்சு பேசியிருக்க? எப்படியோ போ என்று சொல்லிவிட்டு பரிமளம்
உள்ளே சென்றாள். வசீகரனுக்கு கோபம் வரவில்லை, சிரிப்புதான் வந்தது. தான் கையாண்ட தந்திரத்தை அவளும் திறமையுடன் கையாளுகிறாள் என்று நினைத்து வசீகரன் சிரித்தான். பின் ஒரு சில மாதங்கள் கழித்து மீண்டும் அரசமலை கிராமத்துக்கு வந்தான் வசீகரன். அப்பொழுது விஜயலட்சுமியின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அதனை பார்த்ததும் வசீகரனின் உள்ளத்தில் ஈரம் கசிந்தது. சத்தியநாராயணனையும் விஜயலட்சுமியையும் பார்த்து வசீகரன் சொன்னான், நீங்க பேசாம என் கூட சென்னைக்கு வந்துருங்க. அங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா சீக்கிரம் உங்க உடம்பு சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு அப்பா நடராஜனுக்கு போன் செய்தான். விஜயலட்சுமியின் உடல்நிலையை பற்றி சொன்னான். பின் நடராஜன் சத்தியநாராயணனோடு பேசினார். அவர்களை சென்னைக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தினார். சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் வேறு வழியில்லாமல் சம்மதித்தார்கள். பின் சத்தியநாராயணன் வெண்மதி நடத்தி கொண்டிருக்கும் பெண்கள் ஆதரவற்றோர் இல்லத்தை பற்றி வசீகரனிடம் சொன்னார். அந்த இல்லத்தின் டைனிங் ஹாலை விரிவுபடுத்தி கட்ட வெண்மதி அலைந்து கொண்டிருப்பதாக சொன்னார். அவ்வளவுதானே, எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு வெண்மதி வருவதற்குள் வசீகரன் கிளம்பி விட்டான். மாப்பிள்ளை வசீகரனின் பாசத்தையும் அன்பையும் பார்த்து விஜயலட்சுமியும் சத்தியநாராயணனும் உருகிவிட்டார்கள். மாலை இல்லத்திலிருந்து வெண்மதி வீடு வந்து சேர்ந்ததும் மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழ சொல்லி சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் பெரிய பிரசங்கமே செய்தார்கள். அது மட்டுமல்ல, மாப்பிள்ளையோடு சென்னைக்கு போய் 1 மாதம் இருந்து வைத்தியம் பார்க்க போவதாக சொன்னார்கள். அதுவரைக்கும் பொறுமையாக இருந்த வெண்மதி இப்பொழுது எரிமலையாக வெடித்தாள். உங்க மாப்பிள்ள வந்து பாசமா பேசி சிரிச்சதும் 5 வருஷமா நான் அனுபவிச்ச அவமானமும் துக்கமும் உங்களுக்கு மறந்து போச்சு. அவர் கூப்பிட்டாருன்னு என்னை இங்க தனியா விட்டுட்டு நீங்க சென்னைக்கு போக முடிவு பண்ணிட்டீங்க. நல்லா போயிட்டு வாங்க. 1 மாசம் என்ன, 1 வருஷம் கூட இருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். அவர் கூட இருந்தாதான் அவரோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். அவரோட சுயரூபத்தை நாங்க பார்த்தாச்சு. அவரை பத்தி இது வரைக்கும் யாரும் எதுவும் தப்பா பேசினதே இல்ல. அது மட்டும் இல்ல, அவருக்கு உதவி செய்யற மனசும் இருக்கு. உன்னோட பெண்கள் இல்லத்துல டைனிங் ஹால் கட்ட நீ அலைஞ்சுகிட்டு இருக்கிற விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். அவரே மொத்த பணத்தையும் கொடுக்கறதா சொல்லிட்டாரு. எவ்வளவு வேணும்னு நீ சொன்னா போதும் என்று சத்தியநாராயணன் சொன்னதும் வெண்மதியின் கோபம் உச்சத்தை அடைந்தது. அப்பா, போதும் உங்க மாப்பிள்ள புராணம். அவரோட தயவு எனக்கு வேண்டாம். இதுவரைக்கும் அவர் தயவு இல்லாம இல்லத்தை நடத்தின மாதிரி இனியும் நடத்திப்பேன். என்ன நேர்ல பார்த்து பேச அவருக்கு தைரியம் இல்ல. அவரோட அப்பா அம்மா நல்ல பொருத்தமான பேர் தான் வச்சிருக்காங்க, வசீகரன்னு. அதான் நான் இல்லாத போது உங்களை வசியப்படுத்த வந்திருக்காரு என்று வெண்மதி சொன்னதும் உடல்நிலை சரியில்லாததோடு விஜயலட்சுமி பேசினாள். நீதான் அவர் கூப்பிட்டாலும் போக மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்புறம் ஏன் அவர் உன்னோட பேசணும், உன்னை பார்க்கணும்? உனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. அவர் அடுத்த முறை வரும்போது உன்னை வந்து பார்க்க சொல்றேன். ஒண்ணு வேண்டாம் தாயே, அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் எதையும் பண்ணி என் மானத்தை வாங்கிறாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரை நான் பார்க்க விரும்பல என்று சொல்லிவிட்டு அவளின் அறைக்குள் சென்றாள். பின் 2 நாள் கழித்து அவளின் அக்கவுண்டிற்கு பணம் வந்தது. அவளின் போனிற்கு மெசேஜ் ஒன்று வந்தது. வெண்மதி பெண்கள் ஆதரவற்றோர் இல்லத்தின் உரிமையாளர் அவர்களுக்கு தங்களின் இல்லத்தின் டைனிங் ஹாலை விரிவுபடுத்தி கட்டுவதற்கு நிதி தேவை என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால் இந்த பணத்தை உங்கள் அக்கவுண்டிற்கு அனுப்பி வைத்துள்ளேன். ராமருக்கு அணில் செய்த உதவி போல் அந்த இல்லத்திற்கு என்னால் முடிந்த இந்த சின்ன உதவியை செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் பணம் தேவைப்பட்டால் தயங்காமல் என்னிடம் கேட்கலாம். நன்றி, வசீகரன் என்று வசீகரன் மெசேஜ் அனுப்பியிருந்தான். முன்பின் தெரியாத ஒரு ஆள் மெசேஜ் அனுப்பியது போல் அவன் அனுப்பியிருந்தான். இருந்தாலும் 5 வருடம் கழித்து வசீகரனிடம் இருந்து வரும் மெசேஜை பார்த்ததும் வெண்மதியின் உடல் சிலிர்த்தது. ஒரு வகையான சந்தோஷம் என்று கூட சொல்லலாம். இருந்தாலும் அவளுக்குள் ஒரு ஆத்திரமும் எழுந்தது. ஒரு போன் செய்து பேச முடியவில்லை. முன்பின் தெரியாதவர் போல் மெசேஜ் அனுப்புகிறார். இப்பவும் அவர்தான் வெற்றி பெறுகிறார். பேசாமல் பணத்தை திருப்பி அனுப்பிவிடலாம். அதுதான் சரியான பதிலடி என்று ஒரு கணம் நினைத்தாள். இருந்தாலும் அவள் உள்ளம் அதை செய்ய மறுத்தது. அன்று முழுவதும் யோசனையிலேயே இருந்தாள். இரவு சாப்பிட்டு விட்டு வசீகரனுக்கு மெசேஜ் அனுப்ப போனை எடுத்தாள். பெண்களை அலட்சியம் செய்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஆட்களிடம் இருந்து நாங்கள் பணம் வாங்குவதில்லை என்று டைப் செய்தாள். பின் உடனே டெலீட் செய்து விட்டாள். உங்கள் கரிசனத்திற்கு மிக்க நன்றி. பணத்தை திருப்பி அனுப்பிவிடுகிறேன்
என்று டைப் செய்தாள். பின் உடனே டெலீட் செய்து விட்டாள். எதற்கு இந்த திடீர் அக்கறை? உங்கள் விருப்பப்படி மாறுவதற்கு வேறு எந்த பெண்ணும் கிடைக்கவில்லையோ என்று டைப் செய்தாள். பின் உடனே டெலீட் செய்து விட்டாள். இறுதியாக வசீகரனுக்கு வெண்மதி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாள். தங்களின் நன்கொடைக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுதான் வெண்மதி அனுப்பிய குறுஞ்செய்தி. தன்னுடைய சொந்த காரணத்திற்காக இல்லத்திற்கு வரும் நன்கொடையை ஏன் இழக்க வேண்டும் என்று சிந்தித்து அந்த பணத்தை வெண்மதி ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகுதான் வசீகரனுக்கு அப்படி ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினாள். அதன் பிறகு அடுத்த வாரமே பக்கத்து வீட்டு சுகந்தியை வெண்மதிக்கு துணைக்கு ஏற்பாடு செய்துவிட்டு சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் சென்னை கிளம்பினார்கள். அங்கு சென்று விஜயலட்சுமிக்கு வைத்தியம் பார்த்தார்கள். வசீகரனும் வெண்மதியும் ஏற்கனவே இருந்த தனி பிளாட்டில் சகல வசதிகளோடு சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் வசீகரனோடு இருந்தார்கள். சகல வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டு சுகவாழ்வு வாழ்ந்தார்கள். அங்கு வெண்மதி டைனிங்ஹால் கட்டும் பணியில் முனைந்தாள். அந்த வேளையில் மூழ்கி போனதால் அவளால் வேறு எதை பற்றியும் சிந்திக்க முடியவில்லை. இப்பொழுதெல்லாம் வசீகரனிடம் இருந்து அடிக்கடி அவளுக்கு மெசேஜ் வர ஆரம்பித்தது. விஷயம் ஒன்றும் பெரிதில்லை. டைனிங் ஹால் வேலை எப்படி நடக்கிறது என்று விசாரித்து மெசேஜ் அனுப்புவான். விஜயலட்சுமியின் உடல்நிலை பற்றி அனுப்புவான். இருந்தும் ஆரம்பத்தில் ஓரிரு வரிகளில் இருந்த மெசேஜ் போக போக பக்கம் பக்கமாக மாறியது. வெண்மதியும் கோவப்படாமல் பதில் அனுப்பினாள். இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்தவருக்கு தரும் சிறு மரியாதை என்று நினைத்துதான் மெசேஜ் அனுப்பினாள். ஆனாலும் இருவரும் அவர்களின் சொந்த விஷயங்களை பற்றி மெசேஜில் பேசிக்கொள்வதில்லை. அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அனுப்புவாள். இவளாக எதுவும் கேட்க மாட்டாள். அதேபோல் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி அவனும் மெசேஜில் பேச மாட்டான். டைனிங் ஹால் கட்டிடத்தின் பிளானை போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பினாள். அவன் சில திருத்தங்களை சொன்னான். அதனை குறித்து கொண்டு கட்டடம் கட்டும் இன்ஜினியரிடம் சொல்லி அதுபடியே கட்ட சொன்னாள். பின் அரசாங்க அனுமதிக்கு அலைவதாக சொன்னாள். அதுவும் வசீகரனின் உதவியால் உடனே கிடைத்தது. இப்படியே நாட்கள் சென்றது. அப்பொழுது அந்த ஊரில் இருக்கும் ராமசாமியின் மகன் வைத்தி சென்னையில் இருக்கிறான். அவன் பிள்ளைகளுக்கு அரையாண்டு விடுமுறை. அதனால் குடும்பத்தோடு ஊருக்கு வந்திருந்தான். அப்பொழுது வெண்மதியை பார்த்து கேட்டான். அம்மாடி வெண்மதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன் வாழ்க்கைய நினைச்சுதான் எங்களுக்கு கவலை. ஆனா இப்போ அந்த கவலையும் தீந்து போச்சு. ஆமாண்ணா, இந்த இல்ல ஆரம்பிச்ச பிறகு எனக்கு நேரம் போறதே தெரியல. மனசுக்கும் உற்சாகமா இருக்கு. நான் அத சொல்லல வெண்மதி. நீ சென்னைக்கு போக போறியாமே, உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ போறியாமே. அத கேட்டதும் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆனா ஒன்னே ஒண்ணுமா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இல்லத்தை நல்ல பொறுப்பானவங்களா பார்த்து கொடுத்துட்டு போமா என்று வைத்தி சொன்னதும் வெண்மதி திகைத்தாள். நான் சென்னைக்கு போக போறேனா? அவரோட சேர்ந்து வாழ போறேனா? இப்படியெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது? என்ன வெண்மதி, ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? சத்தியமாண்ணா, நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. நான் சென்னைக்கு போக போறதும் இல்ல, அவர் கூட சேர்ந்து வாழ போறதும் இல்ல என்று உறுதியாக சொல்லிவிட்டு வெண்மதி அங்கிருந்து கிளம்பினாள். பின் அந்த ஊருக்கு சென்னையிலிருந்து வருவோர் போவோர் எல்லோரும் வெண்மதியை சந்தித்து, நீ உன் புருஷன் கூட சென்னைக்கு போய் வாழ போறியாமே, உன் புருஷனே சொன்னாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார்கள். வசீகரனின் இந்த புது தந்திரத்தை நினைத்து நியாயமாக வெண்மதி கோவப்பட வேண்டும். ஆனால் அவள் கோவப்படவில்லை. உள்ளூர சிரித்து கொண்டாள். ஆனால் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியாக இருந்தாள். பின் நிதானமாக வெண்மதி யோசித்து ஒரு முடிவெடுத்தாள். மறுநாள் அவளிடம், நீ உன் புருஷன் கூட சென்னைக்கு போய் வாழ போறியாமே, உன் புருஷனே சொன்னாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று யார் சொன்னாலும் வெண்மதி சொல்லும் பதில் இதுதான். நான் சென்னைக்கு போகல, அவர்தான் இங்க வந்து இருக்க போறாரு என்று உறுதியாக சொல்ல ஆரம்பித்தாள். வெண்மதியின் இந்த பதில் அந்த ஊர்க்காரர்கள் மூலம் வசீகரனின் காதிற்கு சென்றது. அதனை கேட்டு அவன் சிரித்தானே தவிர கோபப்படவில்லை. சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் சென்னை வந்து 1 மாதம் ஓடியது. விஜயலட்சுமியின் உடல்நிலை சரியானது. இருவரும் அரசமலைக்கு திரும்பி வந்தார்கள். முன்பை விட சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் புது பொலிவுடன் இருந்தார்கள். வந்ததிலிருந்தே வசீகரனின் புகழை பாடிக்கொண்டே இருந்தார்கள். அவனின் பெரிய பிளாட்டு வீடு, வசதி வாய்ப்பு, கார், அவனின் குணம், பணிவு, மரியாதை
அழகு. இப்படி வசீகரனின் புராணம்தான் எப்பொழுதும். விடிந்தால் எழுந்தால் மாப்பிள்ளை அப்படி செய்தார், இப்படி செய்தார், இதைச் சொன்னார், அதைச் சொன்னார் என்று வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இதனை கேட்டு வழக்கம் போல் வெண்மதி கோபப்படவில்லை. ஆனால் அதே சமயம் அவர்கள் பேசுவதை கண்டுகொள்ளாமலும் இல்லை. கேட்டும் கேட்காதது போல் அவள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் இப்பொழுதெல்லாம் ஒரு கேள்வி புதிதாக தோன்றியிருந்தது. மீண்டும் என்னோடு அவர் வாழ விரும்புவது உண்மையா என்ற கேள்வி மட்டும் அவளின் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டு இருந்தது. நாட்கள் சென்றது. டைனிங் ஹால் கட்டி முடிக்கப்பட்டது. ஏற்கனவே சத்தியநாராயணனும் விஜயலட்சுமியும் அரசமலைக்கு வந்து விட்டார்கள். அதனால் வசீகரனாலும் வெண்மதியாலும் ஒருவருக்கு ஒருவர் மெசேஜ் அனுப்பிக்கொள்ள அவசியம் இல்லாமல் போனது. வசீகரன் இப்பொழுதெல்லாம் வெண்மதிக்கு மெசேஜ் அனுப்புவதே இல்லை. அவன் மெசேஜ் அனுப்பாத பொழுது இவள் மட்டும் எப்படி அனுப்புவாள்? அதனால் வெண்மதியும் மெசேஜ் அனுப்பவில்லை. ஆனால் தினமும் வாட்ஸ்அப் ஓபன் செய்து அவனின் மெசேஜ் வந்திருக்கிறதா என்று அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தாள். சின்னதாக நோட்டிபிகேஷன் டோன் வந்தால் கூட போதும், அவன்தான் மெசேஜ் அனுப்பியிருக்கானோ என்று நினைத்து போனை பார்க்க ஆரம்பித்தாள். சில நேரங்களில் அவளை நினைத்து அவளே நொந்து கொண்டாள். ஏற்கனவே ஒரு தரம் பட்டும் புத்தி வரவில்லை பார், மறுபடியும் ஏமாந்து போக அலைகிறது இந்த மனம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் இருக்க அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. அதனால் இல்லத்திற்கு சென்றாள். அந்த வார கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ வாட்ச்மேனிடம் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். அது வசீகரன்தான். வாட்ச்மேன் அவனுடன் பேசிக்கொண்டே அவள் இருக்கும் அறையை சுட்டிக்காட்டியதையும் அவன் அந்த அறையை நோக்கி வருவதையும் வெண்மதி பார்த்தாள். அவளின் கால்கள் வெலவெலத்து போயின. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. பேனாவை எடுத்து கையில் சுற்றி கொண்டு அவளின் பதட்டத்தை குறைக்க முயன்றாள். வசீகர புன்னகையோடு வசீகரன் உள்ளே வந்தான். டைனிங் ஹாலை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றான். இந்த 5 வருடத்தில் இருவரின் தோற்றத்திலும் பேச்சிலும் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. முன்பை விட நிதானம், பொறுமை எல்லாம் கூடியிருந்தது. பின் அவனைப் போல் இவளும் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். டைனிங் ஹாலிற்கு அவனை அழைத்து சென்றாள். பின் கேட்டாள், அடுத்த வாரம் டைனிங் ஹால் திறப்பு விழா இருக்கு, நீங்க வந்து தலைமை தாங்க முடியுமா? அடுத்த வாரமா? என் டைரி பார்த்து என்னோட டியூட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் என்று வசீகரன் சொன்னதும் வெண்மதியின் முகத்தில் ஒரு இறுக்கம் தெரிந்தது. பின் தலையை திருப்பிக் கொண்டு அவளின் இல்லத்தை பார்த்து கொண்டு இருந்தாள். அதனை பார்த்து வசீகரன் மெலிதாக புன்னகைத்தான். பின் அவளின் அருகில் சென்றான். அவளின் இதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. அவளை பார்த்து வசீகரன் ஒரு பேப்பரை நீட்டினான். இது என்ன? படிச்சு பாரு என்று வசீகரன் சொன்னதும் வெண்மதி படிக்க ஆரம்பித்தாள். இந்த ஊரில் வசீகரன் வாங்கியிருக்கும் புது வீட்டின் பத்திரம் அது. பத்திரத்தின் உரிமையாளரின் பெயர் வெண்மதி என்று இருந்தது. அதனை பார்த்ததும் வெண்மதியின் கண்கள் பூமியை நோக்கின. அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. பின் சற்று நிதானித்து கொண்டு அவனை பார்த்து கேட்டாள், நீங்க வாங்கியிருக்கிற வீடு இது, இதை ஏன் என் பேர்ல வாங்குனீங்க? நாம சென்னையில இருந்த வீட்டை என் அப்பா என் பேர்ல தான் வாங்கியிருந்தாரு. அதனாலதான் என்னவோ உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா இப்போ இந்த வீட்டை உன் பேர்ல வாங்கியிருக்கேன். நீ சம்மதிச்சா நான் உன் கூட இருக்கேன், இல்லைன்னா நான் சென்னைக்கே போயிடுறேன் என்று வசீகரன் சொன்னதும் வெண்மதியின் கண்கள் கலங்கியது. பின் கேட்டாள், நீங்க இங்க இருந்துட்டா அப்புறம் உங்க வேலை? அதான் இருக்கவே இருக்கே, ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதெல்லாம் எனக்காகவா? ஆமா, பெண்களுக்காக நீ ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்க. மறுபடியும் என்னோட விருப்பத்துக்காக உன்னை மாற சொல்றது சரி கிடையாது. நல்லது பண்ணாட்டியும் அடுத்தவங்க பண்ற நல்லத கெடுக்காமலாவது இருக்கலாம்னு மகளிர் சங்க தலைவி, அதான் உங்க மாமியார் மிஸ்ஸஸ் பரிமளம் நடராஜன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் நீ செய்யற நல்லதுக்கு உறுதுணையா இருக்கலாம்னு இங்க வந்துட்டேன். நீயா இரு, நான் நானா இருக்கேன். 2 பேரோட நிறை குறைகளை அப்படியே ஏத்துப்போம். எனக்காக நீ மாற வேண்டாம், உனக்காக நான் மாற வேண்டாம். நாம நாமளா இருப்போம், ஆனா ஒன்னா இருப்போம். நீ என்ன சொல்ற? உன் சம்மதம்தான் இப்போ எனக்கு வேணும் என்று வசீகரன் கேட்டதும் கண்களில் தழும்பி நின்ற கண்ணீர் கீழே விழுந்து சிதறியது. அந்த நொடி அவளின் கோபம், ஈகோ, வருத்தம் அனைத்தும் விழுந்து சிதறிவிட்டது. அவன் இவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவளும் அவனை மன்னிக்க வேண்டியதும் இல்லை. மனம் ஒன்றான பிறகு அங்கு தேங்க்ஸ் சாரிக்கு வேலையில்லை. சரி, பிரிந்தவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள்.
இனி இவர்களுக்கு இடையில் நமக்கென்ன வேலை? நாகரிகமாக நாம் விலகிக் கொள்வோம். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.